இப்போதான் மாம்பழ சீசன். இந்த மாதிரி டைமில் ஒரு சூப்பராக மாம்பழத்தை வச்சு ஸ்வீட் செய்யணும்னா இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மாம்பழம் எடுத்துட்டேங்க. இதை வந்து பொடிசாக கட் பண்ணி பழத்தை மட்டும் எடுத்துக்கலாம். தோலை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதோட 2 ஸ்பூன் வந்து ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம். வெள்ளை சக்கரை பிடிக்காதவங்க நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதாவது பல்ஸ் மோட்லேயே நீங்கள் பிளண்ட் பண்ணிங்கன்னா நல்லா க்ரீமியாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து 3 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சோள மாவு எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் வந்து பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடிக்கணமான பாத்திரம் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கலவையை வந்து இதில் போட்டு அப்படியே வந்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ கரைச்சி வச்ச அந்த சோள மாவு கரைசலையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். இப்போ 2 ஸ்பூன் சர்க்கரையில் 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி அழகாக வந்து கேரமல் பண்ணுங்கள். இது வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டரை நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு 1 மணி நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கவுத்தி எடுத்து பார்த்தா ரொம்பவே சூப்பரான மேங்கோ புட்டிங் ரெடிங்க. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.